இந்த வீடியோல வந்து நம்ம இந்த ஃபிக்மால இருக்க டைப் டூல் எப்படி யூஸ் பண்றது, அந்த டைப் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தனியா பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டிஸ் பென்ல. முதல்ல வந்து இந்த டைப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ப்ரெஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு சிங்கிள் வேர்டு என்ட்ரியா தான் வந்து இது வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து இது ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கு. இப்போ இது வந்து நீங்க ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் பாக்ஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேண்டில் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் பாக்ஸா வந்து மாறிடும். இப்போ நான் இந்த பாக்ஸை நல்லா நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா இப்போ வந்து நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து சாம்பிள் நான் டைப் பண்ணேன்னா இந்த பேராகிராஃப் பாக்ஸ் உள்ள எவ்வளோ அக்காமடேட் ஆகுமோ அது வந்து அக்காமடேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுல மெயினா நீங்க என்ன பார்க்கணும்னா நீங்க சிங்கிள் டெக்ஸ்டாவே நீங்க வந்து டைப் பண்ணீங்கனாலுமே இப்போ வந்து நான் வந்து திரும்பி சாம்பிள் டைப் பண்றேன்னா இங்க வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து லே அவுட்டு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வித், அப்புறம் வந்து ஆட்டோ ஹைட், அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஆட்டோ வித் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்க டைப் பண்ண அது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான சைஸ் வந்து அதுவே வந்து எடுத்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து அந்த வித்தை ரீட் பண்ணுங்க. இப்போ வந்து 1946 இருக்கா. இப்போ நான் அதை கம்மி பண்ணா அதுக்கு என்னவோ அது வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆப்ஷனுக்குள்ள போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேராகிராஃப் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான். இப்போ வந்து இதை நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ண இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட வித் வந்து உங்களுக்கு வந்து வேற மாதிரியும் ஹைட் வந்து வேற மாதிரியும் வந்து பிஹேவ் பண்ணும். இது ஒரு பேராகிராஃபோட ஸ்டைல வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஸோ மொத்தமா இந்த கண்டெய்னர் வந்து இருக்கு அப்படின்னா இது ஒரு பேராகிராஃப் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். லாஸ்டா இருக்கிறது வந்து அது வந்து ஃபிக்ஸட் சைஸ். இப்போ இந்த சைஸ் இருக்குன்னா இந்த சைஸ்க்குள்ள மட்டும்தான் டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா அந்த கண்டெய்னரை விட்டு வெளியில வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஃபிக்ஸட் ரேஷியோல வந்து நீங்க டைப் பண்றதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்க வந்து ஒரு 1000 அதுக்கப்புறம் வந்து 1000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள மட்டும் தான் நீங்க டைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மெயின் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப்பிங் தான். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஷேப் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட வந்து 3 டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது இப்போ நான் என்ன பண்ணேன், சேம் டைப்பை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் கர்சர் வச்சேன்னா கர்சர் வந்து மாறும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் ஆன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டைப் ஆன் ஆப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி அதுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே நான் வந்து இப்போ பிளேஸ் பண்றேன். இது வந்து டைப் ஆன் ஆப்ஜெக்ட். இதே மாதிரி என்னால் வந்து எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயுமே என்னால் வந்து டைப் பண்ண முடியும். இந்த மாதிரியும் வந்து நீங்க டைப் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களால டைப்பிங் வந்து இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சாம்பிள் அப்படின்னு போட்டுட்டு நான் இதை வந்து லைன் ஹைட் வந்து டிஃபால்ட்டா வந்து 26ல வச்சிடலாம். 26ல வச்சோம்னா கரெக்டா இருக்கும். 26ல வச்சுட்டு இதுல என்னென்ன வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து இந்த டைப்போகிராஃபி அப்படிங்கிற இந்த டேபு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு டேப் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா ஆல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் ஃபைல், பாப்புலர் ஃபாண்ட்ஸ், கூகுள் ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே வந்து லோக்கல்ல இருக்கிற ஃபைல்ல இருக்கிறது நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க, இன்ஸ்டால்டு பை யூல வரும். உங்க சிஸ்டம்ல நீங்க ஏதாவது கஸ்டம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்ஸ்டால்டு பை யூல வரும். இங்கிலீஷ் ஃபைல் அப்படின்னா ஃபைலும் நீங்க வந்து ஆக்சுவலா ஃபாண்ட்ஸ் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். பாப்புலர் ஃபாண்ட்ஸ்னா இது வந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ற ஃபாண்ட்ஸ். ஃபிக்மாவே வந்து இந்த ஃபாண்ட்லாம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கூகுள் ஃபாண்ட்ஸ்னா fonts.google.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்மா வந்து இங்க லோட் பண்ணிருப்பாங்க. வேரியபிள் ஃபாண்ட்ஸ்னா நீங்களே வந்து கஸ்டமா கிரியேட் பண்ணிருப்பீங்க நிறைய வேரியபிள் ஃபாண்ட்ஸ். அது நம்ம அந்த டிசைன் சிஸ்டம்குள்ள வரும் அந்த வேரியபிள் ஃபாண்ட்ஸ்னா என்னன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஆல் ஃபாண்ட்ஸ்ல போனால் எல்லா ஃபாண்ட்டும் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் சேஞ்ச் பண்றேன்னா அந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இது வந்து ரெகுலரா இல்லை வந்து இட்டாலிக்கா, போல்டா, என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இதுக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அதோட சைஸ் வந்து இங்கே உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். நெக்ஸ்ட் வந்து இந்த அதோட அலைன்மெண்ட். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு பேராகிராஃப் நான் டைப் பண்றேன். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மொத்த பேராகிராஃப் கண்டெய்னர் இருக்கா, இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணணும், அலைன் பண்ணணும்னா இந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதோட பொசிஷன். ஸோ இதை வந்து நம்ம டாப் அலைனா, சென்டரா, மிட் அப்படிங்கிற மாதிரி மாற்ற முடியும். தென் இந்த இடத்துல இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனாதான் இந்த ஜஸ்டிஃபைன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஜஸ்டிஃபைனா என்னன்னா ஒரு லார்ஜ் பேராகிராஃப் இருக்கு அப்படின்னா
உங்களால் வந்து அதை இது பண்ண முடியும். இந்த ஃபிக்மாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இதை கரெக்டாக அகாமடேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே போனால் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜஸ்டிஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த அலைன்மெண்ட்டை வந்து உங்களால் ஜஸ்டிஃபைக்கு வந்து மாற்றினீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னவோ அது வந்து பிஹேவ் ஆகும். அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குன்னா, அடுத்தது வந்து இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கும். இது வந்து நீங்கள் அண்டர்லைன் அப்ளை பண்ணலாம், ஸ்ட்ரைக் த்ரோ அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவுமே வந்து இதுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியும். இப்போ அண்டர்லைனுக்கு சில அண்டர்லைன் திக்னஸ் மாற்றுறது, இல்லை அதோட ஆஃப்செட் ரேஷியோ மாற்றுறது, பொசிஷனிங் மாற்றுறது, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டு அந்த அண்டர்லைனோட கலர் மட்டும் மாற்றுறது, அந்த மாதிரி எந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ அண்டர்லைனில் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிபிள்டு அண்டர்லைன் வேணுமா, இல்லைனா வந்து டாட்டட் வேணுமா, இல்லைனா பிளெயின் ஸ்ட்ரைக் த்ரூ மாதிரி வேணுமா அப்படின்றதெல்லாம் இங்கே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஸ் டைட்டில் கேஸ் வேணுமா, கேமல் கேஸ் வேணுமா, இல்லைனா ஃபுல் போல்டு வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது எப்படி வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு. அடுத்தது வந்து லிஸ்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டாக இதை வந்து போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. லிஸ்ட்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து லிஸ்ட் ஐட்டமாக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லட்டின் லிஸ்ட்டாக வந்து நீங்கள் டைப் பண்ண வந்து உங்களுக்கு வந்து அடுத்த என்ட்ரு கொடுக்க ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்னா புல்லட்டட் ஐட்டமாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தோம்னா எஸ்ஏ, அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து புல்லட்டட் ஐட்டமாக கிரியேட் ஆகும். இதே அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நம்பரிங் மார்க் பண்ணிங்கன்னா நம்பரிங் பேஸ் பண்ணி வந்து வரும். இது வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரி தான். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லை பேராகிராஃபோட ஸ்பேசிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களால் வந்து எல்லாமே வந்து இந்த இதில் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து ட்ரங்கேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரங்கேட்னா ஒரு என்ட்ரி இருக்கும், அந்த என்ட்ரிக்குள்ளே வந்து உங்களால் டெக்ஸ்ட் ரேப் பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அதோட ஹோல் வித் என்னவோ அது வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ ட்ரங்கேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னரோட வித் என்னவோ அதுக்கு மட்டும் தான் வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுவுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி வந்து நமக்கு வந்து அதுக்கு கீழே போனால் இந்த டெக்ஸ்டோட கலர் மாற்றுறதெல்லாம் ஃபில் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். மோரோவர் வந்து இந்த டைப்போகிராஃபிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் அடுத்தது என்ன இருக்குன்னா, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஸ்டைல் அப்படின்னு டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா நீங்களே வந்து ஒரு ஸ்டைலை வந்து ப்ரீடிஃபைன் பண்ணி உங்களால் வந்து ஃபிக்மாக்குள்ள வச்சுக்க முடியும். இப்போ வந்து சாம்பிள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ஸ்டைலுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டர் ஃபாண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு சம்திங் ஐலாண்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை வச்சுட்டு அப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 14 வைக்கிறேன். வச்சுட்டு ரெகுலர் மட்டும் தான் இருக்குது. கிரியேட் ஸ்டைல் நான் கொடுத்தேன்னா ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ்லேயே வந்து மேலே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்டைல் வந்து இங்கேயே மேலேயே டிஸ்பிளே ஆகும். அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து இது வந்து டேரெக்டாக வந்து அப்ளை ஆகும். ஸோ டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிவர்சலாக வந்து ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைப்போகிராஃபியில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இடத்துக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம்னா நீங்கள் வந்து ஃபாண்ட்டையும் வந்து சைஸையும் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க வேணாம். நீங்களே உங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவையோ அது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் இதை நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாச்சும் டைப்போகிராஃபி ரிலேட்டடாக டவுட் இருக்குன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன்.